ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி கீதாவை தன்னுடைய வீட்டுக்கு தீபாவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. கீதாவும் ஃபஸ்ட்டு அவங்க வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரவங்க தன்னை தேடிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இடம்னு சொன்ன போனால் நம்ம கார்த்தியோட வீடு தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கீதாவும் தீபாவை நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கீதா கார்த்தியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இதனால எல்லாருக்குமே ஒரு வித சந்தேகம் வருது. அப்ப காத்திட்ட கேக்குறாங்க, தீபா முன்னாடி மாதிரியே இல்ல, அவட்ட ரொம்பவே மாற்றமா இருக்கு அப்படின்னு மீனாட்சியும் அபிராமியும் சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யம் சொல்றாங்க, ஆமா கார்த்தி, ஏன் தீபா முன்னாடி மாதிரிக்கு பேச மாட்டேங்கிறா, அவளுடைய பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சொல்ல போனா அவ பேசுறதெல்லாம் பத்திரைக்கு பெரிய படிச்சவ மாதிரிக்கு அவ பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, இல்ல அவ கீழே விழுந்தால அதுல இருந்தே அவளுடைய பேச்சு எல்லாமே மாறி போச்சுது. இதனால நீங்க அவளை எதுவுமே பேசி புண்படுத்திடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் மீனாட்சி, தீபா இப்போ இந்த மலக்கும் மாறி இருக்கிறான்னா அவள் கீழே விழுந்தனால தான் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு போலுக்கு. மற்றபடி நம்ம தீபா நம்மளுக்கு கிடைச்சால அதே பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, தீபாவுக்கு நீ ரெண்டாவது தாலி கட்டவே இல்லையில, அவளும் தாலி இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறா. சொல்ல போனாக்க அந்த மஞ்சள் கயிறு கூட அவள் கழுத்தில் இல்லை, கீழே விழுந்ததுல எங்கேயோ தொலைஞ்சு போச்சே என்னமோ தெரியல, அதனால நீ அவள் கழுத்தில் தாலி கட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அம்மா இந்த மாதிரிக்கு பேசுகிறாங்க, இதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லையே. சொன்ன மாதிரி கீதா காலத்தில் தாலி கிடையாது, ஆனால் அம்மா தீபா நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதை மறந்துட்டோமே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா இப்போதைக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி நீ பேசிகிட்டு இருக்கிற, என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு சுமங்கலி பொண்ணு காலத்தில் தாலி இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லை பார்த்துக்கோ, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா தீபா முன்னாடி மாதிரியே கிடையாது, அவங்ககிட்ட ரொம்பவே மாற்றமாக இருக்குது. சொல்ல போனால் நம்ம தீபா முன்னாடி மாதிரிக்கு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் அவங்க கழுத்தில் தாலியை கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஐஸ்வர்யா சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இப்படிலாம் பேச மாட்டார், எதுக்காக இந்த மாதிரிக்கு அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, தீபாவோட நடவோட பாவனைனா மாறி இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவி தானே, அவங்க கழுத்தில் தாலி கட்டுறதுல உங்களுக்கே இந்த மாதிரிக்கு ஆட்சேபனை அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காதீங்க, என்னுடைய தீபா பழைய தீபாவாக வரணும், அப்போ தான் நான் அவள் காலத்தில் தாலி கட்டுவேன், அதனால் இப்போதைக்கு என்கிட்ட அந்த மாதிரிக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க பட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அபிராமிட்டு அருணாச்சலம் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி சொல்கிறதே நியாயம் இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் தீபாட்ட இப்போ ரொம்பவே மாற்றமாக இருக்குது, அவள் நம்ம முன்னாடி மாதிரிக்கு தீபாவாக இல்லை, அந்த மாதிரிக்கு ஆனதுக்கப்புறமா அவன் கார்த்தி தாலி கட்டுறதா நியாயமும் கூட அப்படிங்கவும். அப்போ அபிராமியே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாத்த மாமா சொல்கிறது கூட கரெக்டு தான் எனக்கு படுது அப்படிங்கவும். அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே தீபாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கீதா இதை பார்க்குறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, கார்த்தி தீபா மேலே எவ்வளோ பாசம் ஆசையெல்லாம் வச்சிருக்கிறாரு, சொல்லப்போனால் அவர் ரொம்பவே நல்லவராக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா அவங்க கார்த்தியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி தீபாவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு அவங்க கண்கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ திரும்ப பார்க்கும்போது தீபா பார்த்துருந்தாங்க. தீபா பார்த்ததுமே அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க தீபா அப்படிங்கும்போது அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன கார்த்தி, நீங்கள் உங்கள் மனைவி மேலே உயிரே வச்சுருக்கீங்க பொழுக்கு, சொல்ல போனாக்கி அவங்க மேலே நீங்கள் ரொம்பவே பாசமாக இருக்கிறீங்க, இந்த மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்க அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும் போது, இல்லை இல்லை அவங்க தீபா மாதிரிக்கு ஒரு மனைவி கிடைக்க தான் நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, தீபா சொல்ல போனால் உண்மையிலே ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான், உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கொடுப்பன இல்லை போலுக்கு அப்படிங்கும் போது, இல்லை என்னுடைய தீபா கூட வாழ்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல, ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய தீபா உயிரோடு வருவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் தீபா இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் உங்களுக்கு கிடைக்கலையா, அவங்க எங்கேயாவது உயிரோடு இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி மட்டும் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் தீபாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் நான் ஓடி இருப்பேன், ஆனால் தீபாவுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா பார்க்குறாங்க, உங்களோட மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாக இவருக்கே மனசு நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. சொல்ல போனால் நம்ம பிடிக்காம தான் இவர் கூட இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக வந்தோம், ஆனால் கொஞ்ச நாள்லேயே இவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து இவர்கிட்ட நம்ம மனசை பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு
கீதா வந்து அவங்க மனசுக்குள்ளே கார்த்தியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் அப்போ கார்த்தியோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கீதா சொல்கிறாங்க, உங்களை மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். தீபாவுக்கு நான் கொடுத்து வைக்கல. அந்த இடத்துக்கு இப்போ தீபா மாதிரியே இருக்கிற நான் அங்கே வந்திருக்கிறேன்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியல. சொல்ல போது ஃபஸ்ட்டு வந்து கார்த்தியை பிடிக்காம தான் நாங்கள் வந்தேன். என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் கார்த்தியோட பழக பழக அவரோட மனுஷனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுது. அவரே ரொம்பவே பிடிச்சி போச்சுது. அவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து கீதா வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. தீபா வந்து உயிரோடு இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அங்கே வந்திருக்கோமோ. ஆனால் இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா கார்த்தி வந்து தீபாவோட ஞாபகத்திலேயே இருந்துட்டுருக்கிறாரு. தீபா அவர் வந்து எந்த அளவுக்கு விரும்புகிறாருன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் வந்து மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்து இதுமே வந்து அவங்க பார்க்குறாங்க. கீதா கையில் வந்து அவங்க கார்த்தியோட ஃபோட்டோ வச்சுட்ருக்குது. அவங்க பார்த்துருந்தாங்க. என்ன தீபா கார்த்தியோட ஃபோட்டோ வச்சு லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. இல்லை நான் வந்து பார்க்க தான் செய்தேன். நீ வந்து கார்த்தியோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே இருந்த. சரி நீ என்ன கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது அப்போ வந்து தீபா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க. என்ன தீபா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குற. நான் இப்போவுமே இப்போ அத்தைகிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிராமிகிட்ட போய் சொல்கிறதுக்காக ஓடுறாங்க மீனாட்சி. அப்போ மீனாட்சி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனாலும் வந்து மீனாட்சி போய் அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து தீபா காலத்தில் தாலி இல்லை, அதனால் தாலி கட்டுறதுக்காக நீங்கள் கார்த்திகிட்ட சொல்லும் போது கார்த்தி என்ன சொன்னார், என்னுடைய பழைய தீபாவை வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன்னு சொன்னார்ல. ஆனால் தீபா பழைய தீபாவை தான் இருந்துக்கிட்டு இருக்கிறா. அதனால் நீங்கள் இப்போமே வந்து கார்த்திகிட்ட தாலி கட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற மீனாட்சி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது கார்த்தியோட ஃபோட்டோவை வச்சு அவள் பார்த்துட்டே இருக்காத்த. கார்த்தி அவள் எந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருப்பா. அதனால் பழைய தீபாவை தான் இவள் இருக்கிறா. ஆனால் என்ன நம்மகிட்ட கொஞ்சம் பேசும்போது தான் வேறு மாதிரி இருக்குது. அதனால இப்போவுமே நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கும்போது மீனாட்சியும் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி நீங்கள் அவசரமாக வாங்க, அம்மா உங்களை வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது நீ என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, வீட்டுக்கு வாங்க அப்படிங்கப்போ கார்த்தியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து தீபாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது தீபாவும் வந்துருந்தாங்க. அப்போ ரெண்டு வரையும் வரவழைச்சதுமே வந்து அபிராமி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கார்த்தி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீ தீபா கழுத்தில் இந்த நாளில் நீ அவள் கழுத்தில் நீ தாலியை கட்டியே தீரணும் அப்படின்றதாங்க. இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் வந்து தீபா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, என்னது அம்மா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று வேண்டாம்மா, நான் தான் உங்கள்கிட்ட காலையிலே சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கும்போது நீ சொன்னது இருக்கட்டும், ஆனால் தீபா வந்து பழைய தீபாவாக இருக்குன்னு தானே சொன்னேன். இப்போ பழைய தீபாவாக தான் இருந்துட்டு இருக்கிறா. என்ன தீபா உனக்கு இதில் சம்மதம் தானே அப்படிங்கும்போது தீபா வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க, நான் தான் தீபாவே கிடையாது கீதாவை வச்சேன். ஆனால் இது வந்து நல்ல சந்தர்ப்பம் தான். கார்த்தி எனக்கு தாலி கட்ட போகிறது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அமைதியாக இருந்திருந்தாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, என்னது இவங்க வேண்டானே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி சொல்லியிருந்தாங்க, பார்த்தியா தீபா வந்து எந்த அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கானா, உன் மேலே எவ்வளோ ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறா. அதனால நாளைக்கு வந்து நீ அவள் காலத்தில் தாலி கட்டுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நீ செய்ய அப்படின்றதாங்க. மீனாட்சி சரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது அப்போ வந்து கீதா வந்து அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ கார்த்தி வராங்க. என்னங்க அம்மா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வேண்டான்னு ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா இதுக்கு வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லும் போது அப்போ கீதா சொல்கிறாங்க, நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன கீதா நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் தீபா கிடையாது கீதா வாக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். சொல்ல போனாக்கி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சண்டை போட்டிருக்கிறேன், உங்களை பிடிக்காம தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற நடத்தை எல்லாமே பார்த்து எனக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சி போச்சு. உண்மையை சொல்லப்போனால் நான் மனசு விட்டு சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், என் மனைவியை காணலை, என் மனைவி நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எப்போனாலும் என் மனைவி எனக்கு வந்து உயிரோட கிடச்சிருவா, அதுக்கப்புறம் இந்த வீட்டோடய நீங்கள் போக வேண்டியதா அப்படிங்கும்போது இல்லைங்க உங்கள் மனைவி கண்டிப்பாக உயிரோட வரவே மாட்டாங்க அப்படிங்கப்போ என்னது இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னுடைய தீபா எப்போனாலும் சரிதான் என்னை தேடி கண்டிப்பாக வருவான நம்பிக்கையோடு இருக்கிற அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது எப்படிங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் தீபா வரப்போகிறது இல்லை, அதனால தான் அவங்களே மாதிரிக்கு உருவத்தோடு இருக்கிற நான் இதுக்காக இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வரணும்,
எல்லாமே வந்து கடவுள் செய்த விதி தான். நான் தான் வந்து உங்கள் மனைவியை வாழணும்னு சொல்லி விதி இருந்திருக்குது. அதனால தான் நான் உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறேன், இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்கள் மனைவி இன்னைக்கு வரைக்கும் வரலையே, கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிரோடே இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்க பாசம் தான் வந்து உங்களை இந்த மாதிரிக்கு பேச வச்சுருக்குது. உங்கள் மனைவி மேலே நீங்கள் இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கதை பார்த்து தான் எனக்கே வந்து உங்கள் மேலே லவ் பண்ணதுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், என் கழுத்தில் தாலியை கட்டுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கீதா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் சொல்வீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவுசெய்து உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு கார்த்தி ரொம்பவே கோவத்தோட சொல்கிறாங்க.